இன்று நமது 80வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறோம். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் ஒரு சின்ன நெருடல் இதில். காரணம் என்னவென்றால், நம்முடைய இளைஞர்கள் யாரும் இதில் பெரிதாக கலந்து கொள்வது இல்லை. அந்த கலந்து கொள்வதற்கான முனைப்பை காண்பிப்பதில்லை. காரணம் என்னவென்று தெரியவில்லை. ஒருவேளை சுதந்திரம் வாங்கியும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம் அல்லது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் எல்லாம் தட்டி கழிக்கப்படுகிறது என்று நினைக்கிறார்களோ, அல்லது இவர்களெல்லாம் சுதந்திரத்தை பற்றி பேச இவர்கள் என்ன செய்தார்கள் என்று நினைக்கிறார்களோ, அல்லது இந்த மாதிரி ஒரு மனோநிலை கொண்ட அரசியல்வாதிகள் அவர்கள் சொல்லும் சுதந்திர தினம், குடியரசு தினம் போன்றவற்றை அவர்களுடன் நாம் ஏன் கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ என்று தெரியவில்லை. ஆனால் பொதுவாக எல்லா ஊர்களிலும் இளைஞர்களின் அந்த ஒரு எழுச்சி அல்லது அந்தவர்களின் கூட்டம் இந்த மாதிரி தேசிய நிகழ்ச்சிகளுக்கு வருவதில்லை. அவர்களுக்கு தேசபக்தியின் மேல் ஒரு நம்பிக்கை இல்லையா என்று தெரியவில்லை. நாம் இளைஞர்களை குறை சொல்லவில்லை. ஆனால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குமோ என்று ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஆராய வேண்டியுள்ளது. ஏனெனில் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு நகர்விலும் இந்தியாவின் இளைஞர்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது நல்ல ஒரு வெற்றியை தரும். அவ்வாறு இல்லையெனில் அது வெற்றி பெறாது. எனவே இளைஞர்கள் எந்த போக்கில் இருக்கிறார்கள், அவர்களுடைய மனோநிலை என்ன என்பது நமக்கு தெளிவாக தெரிய வேண்டும். இப்பொழுது நடந்த இந்த ஜந்தர் மந்தர் பிரச்சனைகளில் எல்லாம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவர்களுடைய கோரிக்கை மிகவும் தெளிவாக இருந்தது. அதாவது அந்த எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படி என்றால் அவர்கள் ஒரு நேர்மையான இந்தியாவையோ அல்லது ஒரு நேர்மையான ஒரு கல்வித்தரத்தையோ எதிர்பார்க்கிறார்கள். அதை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அதனால்தான் அவர்கள் தர்மேந்திர பிரதானை ராஜீவராமா செய்ய சொன்னார்கள். அதன் பிரகாரம் அவர் ராஜினாமா செய்து விட்டார். ஆனால் அந்த கூட்டத்தில் தடியடி நடத்தப்பட்டது, இளைஞர்கள் தாக்கப்பட்டார்கள், மாணவிகள் தாக்கப்பட்டார்கள். அதற்கு அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எத்தனையோ இந்த கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முழுவதும் போராடினார்கள். ஆனால் எம்பிக்களால் அதை செய்ய முடியவில்லை. அவர் நிராகரித்து விட்டார். அவர் மன்னிப்பு கேட்க தயாராக இல்லை. இதெல்லாம் ஒரு காரணமாகவோ அல்லது இதெல்லாம் ஒரு கலவையாகவோ இருந்து இளைஞர்களின் மனதை பாதிக்கிறதோ என்று தெரியவில்லை. அதை நாம் ஆராய்ந்து அதன் பிரகாரம் நடக்க வேண்டும். இந்த சேனல் பிடித்திருந்தால் கீழ்கண்ட QR கோடை ஆதரிக்கவும், அதிகமாக சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.